அட்லீஸ்ட் வெள்ளைக்காரங்க 1947 இந்த நாட்டை விட்டு போனதும் முதல் விஷயமா இதை பண்ணியிருந்துருக்கணும். நம்ம நாட்டை ஏன் தாய் மண்ணை வணக்கம்னு சொல்கிறோம், தந்தை மண்ணுன்னு சொல்கிறதில்ல, மதர் லேண்ட்னு சொல்கிறோமே தவிர ஃபாதர் லேண்ட்னு சொல்கிறதில்ல. இந்த நாட்டில் 3% மக்களுக்கு தான் இங்கிலீஷ் ப்ராப்பராக பேச தெரியும். மீதி இருக்கிற மக்களை நம்ம கணக்கிலேயே எடுத்துக்கல. இந்த ஒரு விஷயத்த வேண்டுகோளாக வைக்கிற நம்ம பாரத பிரதமர்கிட்ட. சத்குரு, வந்தே மாத்திரம் பற்றி இந்த கேள்வி. நம்ம நாட்டை ஏன் தாய் மண்ணை வணக்கம்னு சொல்கிறோம், தந்தை மண்ணுன்னு சொல்கிறதில்ல, மதர் லேண்ட்னு சொல்கிறோமே தவிர ஃபாதர் லேண்ட்னு சொல்கிறதில்ல, ஏன் சத்குரு? முதல்ல ஒரு நாடுன்னு சொன்னாலே மக்கள்னு தான் அர்த்தம். ஆனால் எல்லையை வச்சு வரையறுத்தோம்னா நாடுங்கிறது நிலத்தை குறிக்கும். இந்த நிலத்தையும் மண்ணையும் நாம் எப்போதும் தாயாக தான் பார்த்துருக்கோம். ஏன்னா மண்ணில் ஒரு விதையை போட்டால் அது மரமாக திரும்ப தருது. அந்த தன்மையினால் தாயாக பார்க்குறோம். அநேகமாக எல்லா தேசத்துலேயும் கிட்டத்தட்ட எல்லா கலாச்சாரத்துலேயும் எப்போதும் ஒரு தேசத்தை தாயாகவும் அல்லது பெண்ணாகவும் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு காரணம் தானா சத்குரு, எங்கே இருந்து இது தொடங்குச்சு? என்ன கேட்டிங்கன்னா இந்த தேசத்தில் இருந்து தான் தொடங்குச்சின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த பூமியில் நம்ம நாடு தான் மிக தொன்மையானது. நாம் மற்றவங்க சொல்கிற நாடுங்கிற வரையறைக்குள்ளேயே வரமாட்டோம். நவீனமான புதிய நாடுகள் எந்த அடிப்படையில் உருவாக்கப்படுதுன்னா மொழி, மதம், இனம், கலாச்சாரம், சில நேரத்தில் சித்தாந்தம் சார்ந்தும், இப்படி பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது மக்கள் ஒரே மாதிரி இருந்தால் அது ஒரு நாடாக பார்க்கப்படுது. ஆனால் நாம் 8 அல்லது 10,000 வருஷத்துக்கு மேலே இந்த பாரத நாட்டு பிரஜையாக ஒரே மாதிரி இருக்கணுங்கிற வரையறையை அபத்தமாக நினச்சோம். இங்கே ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் மக்கள் தோற்றத்துலேயும் உடையிலையும் சாப்பிட்ற விதத்துலேயும் பேசுகிற மொழியிலையும் எல்லாத்துலேயும் மாறுபடுவாங்க. ஆனால் எது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா இணைக்குது? இங்கே ஐரோப்பியர்கள் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ நாள் எதை ஒரு நாடுன்னு நம்பிட்டு இருந்தோமோ அப்படி ஒரு நாடே இல்லை இங்கே. ஏன்னா எதுவுமே ஒரே மாதிரி இல்லை இங்கே. இதை போய் நாடுன்னு எப்படி சொல்கிறாங்கன்னே புரியலன்னாங்க. ஆனால் 10,000 வருஷமாக இந்த துணை கண்டத்துக்குள்ளேயும் வெளியில் இருந்த மற்ற நாடுகளும் எல்லா பக்கமும் மக்கள் இதை ஒரே நாடாக தான் குறிப்பிட்டாங்க. இத்தனைக்கும் 200க்கும் மேற்பட்ட சாம்ராஜ்யங்கள் இருந்தது அப்போ. அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நம்மளை ஒரு நாடாக பார்க்க வச்சுது? இதை தயவு செஞ்சு இந்த நாட்டோட அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இது மொழினால இல்லை, இனம் மதம்னால இல்லை. ஏன்னா இந்த தேசம் எல்லா மதத்துக்கும் முன்னாடியே தோன்றிடுச்சு. மதம்னு ஒன்று இல்லாதப்பவே இந்த தேசம் இருந்துச்சு. இதை ஹிந்துஸ்தான்னு சொன்னோம். ஆனால் அப்போ அது ஒரு மதத்தையோ மதம் சார்ந்த மக்களையோ சுட்டி காட்டலை. இது புவியியல் ரீதியான வரையறை தான். ஹிமாலயாஸ்க்கும் இந்து சரோவருக்கும் இடையில் இருக்கிற நிலப்பகுதியை இந்துஸ்தான்னு சொன்னாங்க. ஆனால் எது நம்மளை பிணைச்சி வச்சிருக்கு இவ்வளோ நாளாக? எந்த நாடும் உலகத்தில் இவ்வளோ நாளாக உடையாமல் இருந்ததில்லை. இதை நாம் ஆழமாக கவனித்து பார்த்தா இந்த மண்ணை சார்ந்தவங்க எப்பவுமே தீவிர தேடுதலில் இருந்தவங்க. ஆனால் மற்றவங்க ஒரே மாதிரியாக இருக்கணும்னு நினச்சதால அவங்க எல்லாம் மத நம்பிக்கையில் சிக்கிட்டாங்க. ஒரே விதமான நம்பிக்கை இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தாங்க. ஆனால் நாம் இங்கே எப்போதும் தேடுதலில் தான் இருந்தோம். உண்மை உணரணும், முக்தி அடையணுங்கிற தேடுதல். இந்த தேடுதல்னால நம்ம ஒன்றிணைஞ்சோம். எப்போ ஒருத்தன் தேடுதலில் இருக்கானோ அவன் எந்த ஒரு நம்பிக்கையிலையும் சிக்கிக்க மாட்டான். என்னதான் மத நம்பிக்கையை புகுத்தினாலும் மூளைச்சலவையை பண்ணாலும் எப்போ ஒரு மனிதனோட அடிப்படை தேவை பூர்த்தி ஆகுதோ அப்போவே அவனுக்கு உண்மை நோக்கி உயிர் நோக்கி ஏக்கம் தேடல் வந்துடும். இந்த ஏக்கம் இந்த தேடலை அடிப்படையாக வச்சு தான் நாம் இந்த தேசத்தையே கட்டமைச்சோம். நாம் ஒரே மாதிரியான மத நம்பிக்கையில் சிக்கி போகாத வரைக்கும் ஒத்துமையாக தான் இருப்போம். ஒரே மாதிரி இருக்கணும்னோ ஒரே மத நம்பிக்கைக்கோ முயற்சி பண்ணோம்னா நம்ம ஒத்துமை உடஞ்சிடும்.
முன்னாடி இருந்த பாரத நாடும் இந்தியாவும் வேற வேறையா இல்லை பாரதாங்கிறது இந்தியான்னு மாறிடுச்சா? பாரத். பாரத் மீன்ஸ் பாரத. பாவானா உணர்வுகள்னு அர்த்தம். ஏன்னா முழு வாழ்க்கை அனுபவமும் 5 புலன்களால் தான் நடக்குது நமக்கு. பார்க்குற உணர்வு, கேட்குற உணர்வு, வாசனை உணர்வு, சுவை உணர்வு, தொடு உணர்வுன்னு வெவ்வேறு விதமான உணர்வுகள். இந்த உணர்வுகள் தான் நம்ம வாழ்க்கை அனுபவத்துக்கே அடிப்படை. இதில் இருந்து தான் எமோஷன்ஸ் உருவாகுது. ரானா ராகம்னு அர்த்தம். ஆர் தி டியூன். இந்த ராகம் உங்களோடது இல்லை, இயற்கையே இந்த ராகத்தை இசைக்குது. உங்களால் இப்படி இசைக்க முடியாது. உங்களோட வேலை இதுக்கான சரியான தாளத்தை கண்டுபிடிக்கிறது தான். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அற்புதமான மனிதராக வாழ்வீங்க. தாளத்தை மிஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கைங்கிற சக்கரத்தில் நசுங்கி போயிடுவீங்க. முற்காலத்தில் நம்ம தேசத்தை ஆண்ட பேரரசர்களில் ஒருத்தர் பரதன். மக்கள் நினைக்கிறாங்க அவரோட பேரை இந்த நாட்டுக்கு வச்சுட்டாங்கன்னு. இல்லை, அவருக்கு தான் இந்த நாட்டோட பேரை வச்சுருந்தாங்க. இந்த மண்ணில் நிறைய பாரதிகள் இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாட்டோட பேர் மனிதர்கள்கிட்ட இருந்து வரல, மனிதர்களோட பேர் தான் நாட்டோட பேர்லேருந்து வந்திருக்கு. அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோமா சத்குரு? பாரத்ங்கிற பேரை இந்தியான்னு மாற்றி? ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்பெல்லாம் ஒரு நாடு அடிமைப்படுத்தப்படுதோ அப்பெல்லாம் அதை ஆக்கிரமிப்பு பண்ணவங்க அங்கே பண்ணுற முதல் விஷயம் உங்கள் பேரை மாற்றிடுவாங்க. உங்கள் மேலே ஆதிக்கம் பண்ணுறதுக்கான தந்திரம் அது. ஒருத்தரை அடிமையாக்கிறதுக்கான தொழில்நுட்பம் அது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியை? ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக நாடு கடத்தும் போது முதல் வேலையாக துறைமுகத்திலேயே அவங்க பேரை மாற்றிடுவாங்க. அவங்களுக்கு இருந்த நல்ல பேரை எடுத்துகிட்டு அற்பமான ஒரு பேரை வச்சுருவாங்க. இந்த அசிங்கம் தான் நமக்கும் நடந்திருக்கு. திருவனந்தபுரம் இப்போ திருவேந்திரம் ஆயிடுச்சு. சென்னை மேட்ராஸ் ஆயிடுச்சு. நம்மளை மேடன்றாங்களா இல்லை ராஸ்கல்ன்றாங்களானே தெரியல. இந்த மாதிரி இந்தியானா எந்த அர்த்தமும் இல்லை, எதையும் வெளிப்படுத்தலாது. இந்த மாதிரி அர்த்தமே இல்லாத பேரை உங்களுக்கு கொடுத்தா நீங்களும் அற்பமான அர்த்தம் இல்லாத மனிதனாக என் முன்னாடி நிற்பீங்க. ஏன்னா என்னோட பேருக்கு அர்த்தம் இருக்குது, எனக்கு கலாச்சாரம் இருக்குது, பாரம்பரியம் இருக்குது, உனக்கு ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட பின்னணியில் தான் இந்தியான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அட்லீஸ்ட் வெள்ளைக்காரங்க 1947 இந்த நாட்டை விட்டு போனதும் முதல் விஷயமா இதை பண்ணியிருந்துருக்கணும். நாட்டோட பேரை சரியான விதத்தில் மாற்றி அது ஒவ்வொரு குடிமகனோட இதயத்திலையும் துடிக்கிற மாதிரி பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் இப்போது ஒரு இங்கிலீஷ் நேமை பயன்படுத்துகிறோம். ஃபார் an Indian nation. இந்த நாட்டில் 3% மக்களுக்கு தான் இங்கிலீஷ் ப்ராப்பராக பேச தெரியும். மீதி இருக்கிற மக்களை நம்ம கணக்கிலேயே எடுத்துக்கல. இந்த ஒரு விஷயத்தை வேண்டுகோளாக வைக்கிற நம்ம பாரத பிரதமர்கிட்ட, நம்ம கட்டாயமாக இந்த தேசத்துக்கு மறுபெயர் சூட்டி அதை நம்ம எல்லா இதயத்திலையும் ஒழிக்கிற மாதிரி பண்ணணும். எனக்கு தெரியும் உடனே ஒரு அறிவாளிங்க கூட்டம் கிளம்பிடுவீங்க, பேரில் என்னங்க இருக்குன்னு. சரி, அப்படின்னா உங்கள் பேரை பூச்சின்னு வச்சுக்கோங்க, மொக்கைன்னு வச்சுக்கோங்க, அப்படியும் கூப்பிட்றாங்க இப்போல்லாம். நான் எந்த மாதிரி பேருக்கும் எதிரானவன் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு பேரை உச்சரிக்கும் போது you must understand, நம்ம எதை உச்சரித்தாலும் அது ஒரு சப்தம்தான். அதோட அர்த்தம் வெறும் மனசுலையும் சமுதாயத்துலேயும் தான் இருக்குது. இப்போ நான் உங்களை கிரன்னு கூப்பிட்டா இது வெறும் சப்தம்தான். அர்த்தம் நம்ம மனசில் மட்டும்தான் ஓடுது. அர்த்தத்தை விடுங்க, ஆனால் அந்த சப்தத்துக்கு உயிர்ப்பு இருக்குது, சக்தி இருக்குது. பாரதங்கிற சப்தத்தில் இருக்கிற தீவிர சக்தி இந்த தேசத்தோட ஒவ்வொரு இதயத்திலையும் துடிக்கணும். மலரோடு மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனமின்று பகை கொள்வதேனோ, மதம் என்னும் மதமோ எட்டும் தேசம் மலர் மீது துயில் கொள்ளட்டும்.